வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சி வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயக்கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அபிராமி பட்டருடைய அந்தாதியில் வருது. இன்றைக்கி நாம் வன்னி மரத்தினுடைய மகிமைகளை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா கோயில்கள் நிறைய இருக்கும். பெரும்பாலும் சிவன் கோயில்களில், முருகன் ஆலயங்களில், விநாயகர் ஆலயங்களில் இந்த வன்னி விருட்சம் தலவிருட்சமாக வைத்து பூஜிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக இந்த தலவிருட்சம்னு சொல்லும்போது நாம் 27 நட்சத்திரத்துக்கும் விருட்சங்கள் உண்டுங்க. 27 நட்சத்திரம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவதைகள் உண்டு. அதனுடைய அந்த மிருகம்னு சொல்கிறது, யோனின்னு சொல்கிறோமா இல்லையா, ஒவ்வொரு மிருகம் யோனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினிக்கு குதிரை, ஆண் குதிரை, பரணிக்கு ஆண் யானை, இப்படி வரிசையில் 27 நட்சத்திரத்துக்கும் உண்டு. நானே ஒரு வீடியோவில் இந்த 27 விருட்சங்களை பற்றின்னு சொல்லியிருப்பேன். 27 நட்சத்திரத்துக்கு என்ன விருட்சம் பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வரிசையாக சொல்லிட்டு வரும்போது அவிட்ட நட்சத்திரத்திற்கு, அவிட்டம் என்பது 23வது நட்சத்திரம். மகர ராசியும் கும்பராசியும் கனெக்ட் பண்ணுதுங்க. அவிட்டம் தான். ஏன்னா செவ்வாய் என்பது உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா, 2 பாதம் இங்கே இருக்கும், 2 பாதம் அங்கே இருக்கும். அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தர்மார்த்த காம மோட்சங்கள்னு சொல்லி புருஷார்த்தங்கள்னு சொல்கிறது. என்னடா இவர் எதோ சொல்லிட்டு போகிறாரு நினைக்காதீங்க. தர்மார்த்த காம மோட்சம்னா தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம். 1 5 10ங்கிறது, 1 5 9ங்கிறது தர்ம திரிகோணம், 2 6 10ங்கிறது அர்த்த திரிகோணம், 3 7 11ங்கிறது காம திரிகோணம், மோட்ச திரிகோணங்கிறது 4 8 12. இதுக்குள்ளே ஒரு சூட்சமத்தை வச்சுருக்காங்க. மேஷராசியில் பார்த்திங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதத்தோடு முடிஞ்சிடும். கிருத்திகை 2ஆம் பாதம் ரிஷபராசியில் ஆரம்பிக்கும். அதில் 3 பாதம், ரோகிணி 4 பாதம், 4 3 7 பாதம். மிருகசீரத்தில் 1 2 செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் உடைப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். செவ்வாயுடைய நட்சத்திரம் 1 2 எங்கே இருக்குங்க? முதல் பாதம் 2 பாதம் ரிஷபராசியில் இருக்கும் மிருகசீரிடம். 3 4 எங்கே இருக்குங்க? மிதுன ராசிக்கு போயிடும். அப்போ இந்த புருஷார்த்தங்கள் என்று சொல்லப்பட்ட தர்மார்த்த காம மோட்சத்திலே அர்த்தத்தையும் காமத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியவர் இவர் தான். யார்? செவ்வாய் நட்சத்திரம் தான். அர்த்தராசிகள் என்று சொல்லப்பட்ட, அர்த்தம்னா பொருளுங்க, அறம்பொருள் இன்பம் வீடு. ஒன்றும் பெருசாக நினச்சிக்காதீங்க. சமஸ்கிருதத்தில் இருக்கிறதால ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். அறம்பொருள் இன்பம் வீடு, பொருள் அப்படிங்கிற திரிகோணம் 2 6 10. இன்பம் என்று சொல்லப்பட்டது 3 7 11 காமத்திரிகோணம்னு சொல்கிறது. அது உடல் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க. இன்பம்னா எல்லா விதமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது எல்லாமே இன்பம் தான். 3 7 11 11 தான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையருங்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானங்கிறது 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த 3 7 11ங்கிறது காமத்திரிகோணத்திலே விடுகிறது. அதில் 11ஆம் பாவம் உச்சமாக வேலை செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, செவ்வாயோடைய 2 நட்சத்திரம் இந்த பக்கம், 2 பாதம் இந்த பக்கம், 2 பாதம் அந்த பக்கம் இருக்குதா இல்லையா? அப்போ இந்த அர்த்த திரிகோணத்தையும் காம திரிகோணத்தையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த பூலோகத்துக்கு எது ரொம்ப முக்கியங்க? பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். பொருளாக இருக்குது இவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லி வச்சுருக்காரா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அர்த்த திரிகோணத்தையும் காம திரிகோணத்தையும் இணைக்கக்கூடிய 2ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவம், 6ஆம் பாவத்திலேருந்து 7ஆம் பாவம், 10ஆம் பாவத்திலேருந்து 11ஆம் பாவம். இது காலபுருஷ ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் எல்லாம் இணைக்கக்கூடிய முக்கியமான பணியை செய்வது செவ்வாயுடைய நட்சத்திரம் தான். அப்போ நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்க்கு செவ்வாயுடைய சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகமாவது நிற்கணும், இல்லை அந்த லக்ன புள்ளியாவது விழுந்திருக்கும்.
அந்த மாதிரி செவ்வாயினுடைய சாரம் பெற்ற ஜாதகர்கள் பெரும்பாலும் ஆரம்பத்தில் ஒரு சில போராட்டங்களை சந்தித்தாலும் போக போக என்ன ஆகிறாங்கங்க, பொருளாதார ரீதியான உயர்வுகளை சந்திக்கிறார்கள். நிலபுலன்கள், இந்த பூலோகத்துக்கு தேவையானவற்றை, இந்த வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுப்பதிலே அளப்பரிய பங்கை வகிக்கிறது செவ்வாய் பகவான் தான். அதனால் மங்களன்னு பேர் அவருக்கு. மங்களமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த 9 கிரகங்கள் யாருக்கு மங்களன்னு பேருங்க? செவ்வாய்க்கு தான் அந்த பேர். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம்னு சொல்லி நாம் என்ன பண்ணிடுறோம், ஐயோ செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நவுத்திடணும். அதெல்லாம் ரொம்ப தவறுங்க. அப்படிலாம் ஒரு இதுவே கிடையாது. செவ்வாயினால் பாதிப்புங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்போ செவ்வாய் தோஷமே இல்லையான்னு கேட்காதீங்க. அதுக்கெலாம் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் உண்டு. செவ்வாய் தோஷத்துக்கு அவன் கொடுத்துருக்கிற கண்டிஷன்லாம் பார்த்தா நீசம் அடைஞ்சால் கிடையாது, ஆட்சி அடைஞ்சால் கிடையாது, உச்சமடைஞ்சால் கிடையாது, குரு பார்வை சுபர் பார்வை பெற்றிருந்தால் கிடையாது, சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் கிடையாதுன்னு ஏகப்பட்ட எக்ஸம்ஷன் உண்டுங்க செவ்வாயினுடைய தோஷத்திற்கு. அப்படி எல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாய் நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகம் இருக்காங்கிறது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது காலபுருஷனுடைய 10வது வீட்டையும் 11வது வீட்டையும், அதான் 10ங்கிறது ஜீவன பாவம் என்று சொல்லப்பட்டது. 2, 10 தான் பொருளாதார திரிகோணம், அர்த்த திரிகோணம்னு சொல்லியாச்சு. 3, 7, 11 காம திரிகோணம்னு சொல்லியாச்சு. அதாவது உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றுதல், உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பாவம்னு சொல்லியாச்சு. வெற்றி ஸ்தானம்னு சொல்லலாம். 11ஆம் பாவம் உபஜயஸ்தானத்தில் முக்கியம், வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறது. அப்போ என்ன ஆகுது, காலபுருஷனுடைய 10ஆம் பாவம் என்கிற ஜீவனத்தையும் 11ஆம் பாவம் என்கிற வெற்றியையும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக. அது லாபஸ்தானம்னு சொல்லியிருக்கா. அப்போ நீங்கள் சும்மா தொழில் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்களுக்கு அந்த தொழில் மூலமாக லாபத்தை உண்டு செய்ய வேண்டும். இப்போ புரியுதுங்களா அவிட்ட நட்சத்திரம் ஏன் முக்கியங்கிறது? அதாவது 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவன பாவத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான், அந்த அவிட்டம் தான் என்ன பண்ணுதுங்க, 11ஆம் பாவங்கிற லாபஸ்தானத்தை கனெக்ட் பண்ணுது. சும்மா தொழில் செஞ்சு நஷ்டமாகிறதுக்கு யாருங்க தொழில் பண்ணுவா? தொழில் செய்கிறதே எதுக்கு? 4 காசு சம்பாதிக்க தானே. அதனால தான் உங்கள் தொழில் ஸ்தானத்தை, உங்களுடைய இதை வந்து நீங்கள் உற்பத்தி, அதாவது ஏதாவது ஒரு உற்பத்தி ஸ்தானத்தையோ தொழிலையோ ஏதோ ஒரு ஆக்குபேஷன் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யும்போது ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை கொண்டு அந்த நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு ஆரம்பித்தால் அந்த நிறுவனத்திற்கு தோல்வி என்பதே வராது என்று நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். அவிட்டம் அவ்வளோ சிறப்பான நட்சத்திரம். தவிட்டு பானையும் தங்கமாகும்னு ஏன் சொன்னான்? அவிட்டத்தில் பிறந்த பெண் வந்து, பெண்ணை கட்டினவனே வந்து ஆரம்பத்தில் பரதேசியாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள என்ன ஆகிட்டாங்க, பெரிய மகாராஜனாக ஒரு கோடீஸ்வரனாகத்தான் அவனுடைய இறப்பு என்பது இருக்கும். என் குருநாதன் இதை அடிக்கடி சொல்லுவார். அதனால் அவிட்டத்தில் பிறந்த பெண், அந்த பெண்ணும் கஷ்டப்படலாம், ஆணும் கஷ்டப்படலாம். அந்த அவிட்டத்தை கட்டிவிட்ட காரணத்தினாலே ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணிடுதுங்க, பிற்காலத்திலே அவர்கள் மூலியமாகவோ அல்லது அவருடைய பிள்ளைகள் மூலியமாகவோ அவர்களுக்கு ஒரு ராஜயோகத்தை அதை ஏற்படுத்தி தராமல் போவதே இல்லை. நான் நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அதனால் இந்த வீடியோவுடைய இது சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வன்னி மரத்தை பற்றி சொல்வது தான் என்னுடைய. ஏன் அந்த காலத்தில் தல விருட்சங்களை வச்சாங்க? வன்னி மரம் என்பது அவிட்டத்தினுடைய விருட்சம். வன்னி மரம் இது அவிட்ட நட்சத்திரத்தினுடைய விருட்சம். 27 நட்சத்திரத்துக்கும் 27 விருட்சம் இருக்குதுன்னு சொன்னால் நட்சத்திர விருட்சங்கள் என்பது உண்டு. அதில் இந்த வன்னி என்பது அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம். அதை தல விருட்சமாக வைக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளிலே வளர்க்கக்கூடிய, ஏன்னா முள்ளு மரங்க, அது ஒன்றும் பெரிய பயன்பாட்டுக்கெலாம் வராது. ஸோ அதை நாம் வீட்டில் வைப்பது என்பது அவ்வளோ சிறப்பில்லை. பயன்படக்கூடிய அமைப்பாக இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஆனால் இந்த வன்னியிலே ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு. அவிட்டத்தினுடைய விருட்சம் என்பதாலே பொதுவாக ஒரு விநாயகரை வைத்து வன்னிமரத்தடி விநாயகர் என்று வழிபாடு செய்தார்கள். விநாயகர் தடைகளை, விக்னேஸ்வரன் பேர், விக்னங்களை அகற்றக்கூடியவன், தடைகளை நீக்கக்கூடியவன், கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி. இப்படி பல சிறப்புகளை கொண்ட அந்த விநாயக பெருமானை அவிட்ட மரத்திற்கு கீழே, அதாவது அந்த வன்னி மரத்திற்கு கீழே அவிட்ட நட்சத்திரத்தினுடைய தல விருட்சமாக, அந்த நட்சத்திர விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த வன்னி மரத்திற்கு கீழே வைத்து விநாயகரை வழிபாடு செய்யும்போது தொழில் ரீதியான பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக விலகும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளில் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் ராகு காலத்தில் போங்க. ராகு காலத்தில் முடியலையா ஏதோ ஒரு மாலை நேரத்திலே, ரொம்ப இருட்டின வாட்டி மரத்துக்கிட்ட போகக்கூடாது, இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடணும், இல்லைனா காலையிலே போங்க. ஏன்னா விளக்கேற்றுவது என்பது மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது மிகச்சிறந்த பலன்களை தருகிறது. அதனால் அந்த 11 விளக்குகள், 11 விளக்கு உங்களால் நல்லெண்ணெய் தீபம் போட முடிஞ்சால் போடுங்க. இல்லை உங்கள் கர்மா கழியணும்னு நினச்சிங்கன்னா இழுப்பெண்ணெய் தீபம் போடுங்க.
இல்லை நெய் தீபம் கூட நீங்கள் போடலாம். இலுப்பெண்ணெய் தீபம் போடுறது மிகச்சிறப்புங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளிலே வன்னி மரத்தடி விநாயகருக்கு 11 விளக்கு தொடர்ந்து 11 வாரங்கள் செய்து கொண்டு வாருங்க. 11 வாரங்களுக்கு 11 விளக்கு. வன்னி மரத்தடி விநாயகருக்கு மாலை நேரங்களிலே அந்த சாயரட்சம் சந்தியா காலம்னு சொல்கிறோம். 5 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே அது பொழுது வந்து சூரியன் மறையக்கூடிய அஸ்தமனமாகக்கூடிய காலம். அதற்கு சற்று முன்பு இருட்டுறதுக்கு முன்னாடி வச்சுட்டு மரத்தை சுற்றி 11 சுற்று சுற்றி அந்த மரத்திற்கு நீர் ஊற்ற வேண்டும். நீர் ஊற்றிவிட்டு விளக்கு ஏற்றிவிட்டு விநாயகருக்கும் அந்த மரத்திற்கும் வழிபாடு செய்துவிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி 11 வாரங்கள் செய்யும்போது உங்கள் தொழில் ரீதியான பிரச்சனைகள், ஜீவன பாவம் என்று அதனால சொன்ன ஜீவனத்திலே நீங்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, என் தொழில் வந்து வெற்றி அடையவில்லை, என் தொழில் ரொம்ப கஷ்டப்படுதுங்க, வேலைக்காரங்க சரியாக இல்லை, வியாபாரம் சரியாக இல்லை, இப்படி எந்த தடையாக இருந்தாலும் சரி, வன்னி மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை இவ்வாறு வழிபாடு செய்து வரும்போது மிகச்சிறப்பான நீங்கள் இதில் வந்து மாற்றுகிறதே கிடையாதுங்க. அந்த கண்கண்ட இது பரிகாரம் என்பது மிகச்சிறப்பாக வேலை செய்யும். நீங்கள் இதை செய்து பார்த்து விட்டு சொல்லுங்கள். நம்ம நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இதை வந்து ஓப்பனாக சொல்கிறோம். அதனால் நிறைய நஷ்டங்களை அனுபவித்தவர்கள், நிறைய கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்து வாழ்விலே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வந்தவர்களை என்னால் சான்றாக சொல்ல முடியும். அதனால் வன்னி மரம் என்பது தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக போங்க. பக்கத்தில் மகுடேஸ்வரர் கொடுமுடி கோயில், தொழில் பிரச்சனை இருக்கவங்களாம் கொடுமுடி கோயிலில் போய் அந்த வன்னி மரத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மும்மூர்த்திகளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தொழில் அற்புதமாக முன்னேற்றம் அடையும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. அதனால் ஒவ்வொரு ஊர்லேயுமே வன்னி மரம் இல்லாத ஊரே இருக்காதுங்க. ஏதோ ஒரு விநாயகர் கோயிலில், ஒரு ஈஸ்வரன் கோயிலில், ஒரு முருகன் கோயிலில் கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்குங்க, வன்னி மரம் தலவிருட்சமாக இருக்கும். அதனால் வன்னி மரத்துக்கு சிறப்பான வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தொழிலே நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். அந்த இந்திரலோகத்து ராணி என்று சொல்லப்பட்ட இந்திராணியினுடைய கடாட்சத்திற்கு ஆளாவார்கள். அவருடைய நட்சத்திரம் அவிட்டங்கள். அதெல்லாம் தவிட்டு பானையும் தங்கமாகும் என்று சொல்வது. இந்த மாதிரி காலபுருஷனுடைய 10ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும், அதாவது ஜீவன பாவத்தையும் லாபஸ்தானத்தையும் கணக்கு பண்ணக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் என்பது சொல்லி மாளாது. அதனால் தனிஷா நட்சத்திரத்தன்று போய் செஞ்சுட்டு வாங்க. இல்லைன்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு தரும் இந்த வன்னி மரம் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விருட்சத்தை பற்றி பார்க்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.